மார்ச் 1 அன்று ஒரு மிக மிக முக்கியமான ஒரு பிறந்த நாள் தெரியுமா? மாண்புமிகு மு.க. ஸ்டாலின் அவர்கள் தமிழ்நாட்டில் உள்ள அனைத்து குழந்தைகளும் ஆரம்ப நிலையிலிருந்து உயர்கல்வி வரைக்கும் எல்லாத்துக்குமே நீங்க பாத்தீங்கன்னா கல்விக்காக நமது முதல்வர் அவர்கள் இவ்வளவு செய்யறாரு. ஆச்சரியத்தக்க வரல. ஏன்னா எங்களுக்கு தெரியும், அந்த டீச்சர்ஸ்க்கு தெரியும், நாங்க ஆரம்பத்துல சேரும் போது எப்படி இருந்தது. இப்போ இவர் பதவி ஏற்ற பிறகு கல்விக்காக எவ்வளவு ஒன்றா செலவு சொல்லுங்க, அந்த அளவுக்கு அவர் முக்கியத்துவம் கொடுக்கிறார். இன்றைக்கு மாணவருடைய அப்பா என்று அழைக்கிறார். எல்லாமே நீங்க பார்த்திருப்பீங்க, டிவி இல்லாம பார்த்திருக்கலாம். அவரை அப்பா அப்பா அப்பான்னு கூப்பிடுறது குழந்தைங்க. ஏன்னா நமக்காக இவ்வளவு திட்டங்கள் செய்யறாரு. பேக்ல தன்னுடைய படத்தை கூட போடாத ஒரே ஒரு முதல்வர் யாருன்னா அது நம்ம முதல்வர் தான். எதிலையுமே விளம்பரம் கிடையாது. முதல்வர் மருந்தகம் தான் ஆரம்பிச்சார். இப்படி உங்களுக்கும் சரி, ஸ்மார்ட் கிளாஸ்ல இருந்து டிரெஸ்ல இருந்து எல்லா வகையிலுமே பார்த்து 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 செய்யறாரு. அந்த வகையில் அப்பேற்பட்ட ஒரு மாமனிதனுடைய 72வது பிறந்த நாள் முன்னிட்டு இப்படி ஒரு நிகழ்ச்சியை நாங்க எங்களால் முடிந்தது உங்களுக்கு செய்யணும். நீங்களும் அவரு அரசு ரீதியா அவர் என்ன பண்றோமோ அதெல்லாம் பண்ணிக்கிட்டே தான் இருக்கிறார். குழந்தைங்களுக்கு அது நல்ல ஒரு சந்தோஷமான ஒரு விஷயம். நம்ம மதிப்பிற்கும் மரியாதைக்குரிய முன்னாள் ஒன்றிய பெருந்தலைவர் மற்றும் இந்த பசுமாத்தினுடைய ஊராட்சி மன்றத்தினுடைய தலைவர் ஐயா ஏழுமநாதன் அவர்கள், மேடம், கலை இலக்கிய பகுத்தறிவு பேரை மாநில துணை செயலாளர் அவரும் வந்திருக்கிறாரு. முன்னாள் ஒன்றிய கழக செயலாளர் மதிப்பிற்கும் மரியாதைக்குரிய பி.டி. ஜெயக்குமார் அவர்கள், பிகேவுடைய ஊராட்சி மன்றத்தினுடைய தலைவர் மோகன் அவர்கள் வந்திருக்கிறார்கள். இதை அனைத்தும் ஒருங்கிணை திமுக தகவல் தொழில்நுட்ப அணியானது உங்களுக்கு இந்த பரிசு பொருட்களை நாங்கள் வழங்குகிறோம். அந்த வகையில் எங்களுக்கு மிகுந்த சந்தோஷம். குழந்தைகள் குறிப்பாக நம்முடைய சின்ன குழந்தைகள் சின்ன குழந்தைகள் காலை உணவு திட்டம், கல்லூரி படிக்கின்ற மாணவர்கள் என்றால் புதுமை திட்டம் என்று பள்ளி மாணவர்களுக்காகவும் மாணவர்களுக்காகவும் குறிப்பாக பெண்களுக்காகவும் ஆட்சி செய்கின்ற ஒரு முதலமைச்சர். இன்றைக்கு நம்முடைய முதலமைச்சர் திட்டம் தான் இந்தியாவிலேயே அனைத்து மாநிலங்களும் பின்பற்றுகின்ற ஒரு திட்டம். அதுபோல இந்தியாவுக்கு ஒரு முன்மாதிரியான ஒரு மாநிலமாகவும் முன்மாதிரியான ஒரு முதலமைச்சருமாக இருக்கிற நம்முடைய தலைவர் அவருடைய பிறந்த நாளை பயனுள்ள வகையிலே பள்ளி மாணவர்களுக்கு நோட்டு புத்தகங்கள் இனிப்புகள் வழங்க வேண்டும் என்ற உயர்ந்த நோக்கத்திற்காக தமிழ்நாடு முழுவதும் கடந்த 3 நாட்களாக ஒவ்வொரு கிராமத்திலும் நடக்கிறது இது போன்ற ஒரு நிகழ்ச்சி நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. அதனுடைய ஒரு தொடர்ச்சியாக தான் இந்த கிராமத்தில் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. அதே போல இந்த மாணவர்களான நோக்கமானது நீங்கள் படிப்பிலே மட்டும் ஆர்வத்தை செலுத்தணும். உங்களுக்கு தெரியும், ஒன்றிய அரசு தமிழகத்தை வஞ்சித்துக் கொண்டிருக்கிறது. நம்முடைய தமிழ்நாட்டு மாணவர்கள் கல்வி கற்கக்கூடாது என்று நம்ம படிக்கின்ற நிதியை கூட வழங்காத ஒரு சூழல் இருக்கிறது. நம்முடைய முதலமைச்சர் ஒட்டுமொத்த தமிழ்நாட்டுடைய மாணவ சமுதாயம் இருக்கிறது. குறிப்பாக நாம் இந்தி படிக்க வேண்டும், இந்தியை திணிக்கிறார்கள். நமக்கு இருமொழி கொள்கை தான் முக்கியம், தமிழ் மற்றும் ஆங்கிலம் மட்டும்தான். ஆகவே மாணவர்களை நீங்கள் நம்முடைய தமிழ்நாட்டிற்கும் நம்முடைய மாணவர்களுக்கும் ஒரு நல்லாட்சி தருகின்ற ஒரு முதலமைச்சர் அவருடைய பிறந்த நாளை நீங்கள் எல்லாம் வாழ்த்தினால் அவர் வாழ வேண்டும். இந்த நாட்டுக்கு மேலும் பல சாதனைகளை செய்து தமிழகம் ஏன் இந்தியாவில் உலக அளவிலே ஒரு முதன்மை மாநிலம் வேண்டும் என்று சொல்லிக்கொண்டு நம்முடைய முதலமைச்சர் பல்லாண்டு வாழ்க என்று கூறி வாய்ப்புக்கு நன்றி கூறி நன்றி.
அவருடைய 72ஆம் ஆண்டு பிறந்தநாள் விழாக்கு பள்ளி மாணவர்களுக்கு நம்முடைய தகவல் தொழில்நுட்பம் சார்பாக ஐடிவி அந்த நிகழ்ச்சியில நம்ம கலந்துருக்கிறோம். மாணவர்கள் அத்தனை பேருக்கும் பேனா பென்சிலு படிக்கணும்னு சொல்லி தலைவர் தளபதி பிறந்த நாளில் உங்களுடைய எல்லாரையும் வாழ்த்து. தமிழ்நாட்டின் முதல்வர் யாருப்பா? துணை முதல்வர் யாரு? துணை முதல்வர் யாரு? உதயநிதி ஸ்டாலின். விளையாட்டுத்துறை அமைச்சர் அவர் தான், துணை முதல்வர் அவர் தான். சொல்றேன் பாருங்க, உங்களுக்கு இந்த ஸ்மார்ட் டிவி யாரால வந்து தெரியுமா? மாணவனுடைய அப்பா அப்பான்னு எல்லாருமே குழந்தைங்க டிவியில பாத்தீங்களா? அவரால் தான் இந்த திட்டமே வந்தது. ஸ்மார்ட் டிவி டெல்லியில பார்த்தாரு, நம்ம கடைகோடி தென்னிந்தியாவில் இருக்கிற நம்ம தமிழ்நாட்டுக்கும் அவர் தான் கொண்டு வந்தார். அவர் இல்லைன்னா இந்த ஸ்மார்ட் இல்லை. இதுல அற்புதமான விஷயங்கள் இருக்குது. மடக்கேணி ஆப்பெல்லாம் உங்களுக்கு போட்டு காட்டுறாங்களா? ரொம்ப சந்தோஷம். நல்லா படிங்க. இன்னும் மேடம் உங்களுக்கு நிறைய சொல்லி கொடுப்பாங்க. உங்களுக்கு எல்லாமே லைவ்ல எல்லாம் வரப்போறீங்க. முதலமைச்சர் நினைச்சாங்கன்னா இந்த உடனே கூப்பிட்டு இந்த பள்ளிக்கூடத்துல இருக்கிற குழந்தைங்க நான் பார்க்கணும்னாலும் உடனே ஆன்லைன்ல வந்து அவர் பார்த்துருவோம். அவர் தான் ஏற்பாடு பண்ணிக்கிறார் புக்கெல்லாம். நானே முதல்வருடைய பிறந்த நாளை முன்னிட்டு எங்களால முடிந்த பரிசு உண்டு. நன்றி நன்றி. தமிழ்நாட்டின் முதலமைச்சர் தளபதி மு.க. ஸ்டாலின் அவருடைய பிறந்தநாள் விழா முன்னிட்டு இங்கே வருகை புரிந்து ஐடிவி அமைப்பினர் சார்பாக பள்ளி மாணவர்களுக்கு பேனா நோட்டு புக்கு இது கொடுத்துட்டு அப்படியே உங்களை பார்த்துட்டு போலாம் வந்திருக்கிறோம். தமிழ்நாட்டின் முதலமைச்சர் யாருப்பா? தமிழ்நாட்டின் துணை முதல்வர் யாரு? உதயநிதி ஸ்டாலின். துணைத் தலைவர், தலைவர், வந்திருக்கிற முன்னாள் ஒன்றிய செயலாளர், ஐடிவி தலைவர், அமைப்பாளர் உள்ளிட்ட நம்ம கூட வந்திருக்க அத்தனை நண்பர்களுக்கும் கழகத்திற்கும் அனைவருக்கும் வணக்கம். ரொம்ப நல்லா சிறப்பா செய்வாங்க. ஐடிவிங்க நம்ம முன்னாள் தலைமை ஆசிரியர் ரவி சார் அவர்கள் மட்டும் இந்த பேசுவோம். திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய தலைவர், தமிழ்நாடு முதலமைச்சர், மாணவர்களுடைய அப்பா. டிவில பார்த்துருப்பீங்க. அப்பா அப்பா அப்பான்னு ஒரு குழந்தை நிறைய இடத்துல பேசிட்டு வரும். யாரும் அவங்க சொல்றாங்க தெரியுமா உங்களுக்கு? சொல்லுங்க. யாரு சொல்றாங்க?
தமிழ்நாட்டுல அப்பா அண்ணா இன்னைக்கு யார் தெரியுமா? மாண்புமிகு முதலமைச்சர் அவர். ஒரு மெட்ரிகுலேஷன் ஸ்கூல்ல இருக்கிற வசதியை விட அதிகமான அளவிற்கு உங்களுக்கு எல்லாம் வாய்ப்புகள் தமிழ்நாடு முதல்வர் அவர்கள் கண்டு கொண்டிருக்கிறார்கள். எல்லா வசதிகளும் செய்த தந்த ஒரே ஒரு முதலமைச்சர் மாண்புமிகு அவர்கள். அவரைத்தான் குழந்தைகள் என்று அப்பா அண்ணாவே நம்ம அப்பா இருக்கிறாங்க, அது வேற விஷயம். செல்லமா தமிழ்நாட்டுடைய அப்பான்னா எப்படி நம்ம காந்தி தாத்தான்னு சொல்ற மாதிரி அப்பான்னா யாருன்னா இன்னைக்கு மாணவர்கள் மத்தியில பரபரப்பா பேசப்படுது மாண்புமிகு முதல்வர், துணை முதலமைச்சர் சொல்லுப்பா. மாண்புமிகு கல்விக்காக இவ்வளவு பெரிய ஒரு முன்னெடுப்பு எடுக்கிறாருன்னா அது மாண்புமிகு முதலமைச்சர். அவருக்கு உறுதுணையாக அவரோடு இணைந்து பணியாற்றுகின்ற மாண்புமிகு துணை முதல்வர் உதயநிதி உங்கள் அனைவருக்கும் பிறந்தநாள் பாட்டு பாருங்களா? ரொம்ப சந்தோஷம். செல்லமாக எல்லோராலும் அழைக்கப்படுகின்ற மதிப்பிற்குரியவர். அவருடைய பிறந்த நாள் நேற்றைய முன்தினம் 1/3/2025 அன்று அவருடைய 72வது பிறந்த நாளை கொண்டாடுகிற இந்த தருணத்தை உங்களுக்கு வாழ்த்துக்களை தெரிவித்து இந்த பரிசு பொருளை உங்களிடத்தில் தரலாம் என்று வந்திருக்கிறோம். அந்த வகையில் என்னுடைய
முன்னாள் கேவி குப்பத்தினுடைய ஒன்றிய பெருந்தலைவர், கழகத்தினுடைய ஒன்றிய கழக செயலாளர் மற்றும் முன்னாள் ஒன்றிய கழக செயலாளர், மகாதமலை அறங்காவலர் குழு தலைவர், முக்கியமாக உங்கள் ஊருடைய மக்கள் தலைவர், என்றைக்குமே அவர் தான், அதில் ஒன்றும் மாற்றம் கிடையாது. ஐயா அவர்கள், துணைத் தலைவர் அவர்கள், பிகேபுரத்தினுடைய ஊராட்சி மன்ற தலைவர்கள் எல்லாம் வருவதே நம்ம வரவேற்று அந்த பரிசு பொருளை தந்த நம் மாணவர்களுக்கு முதலமைச்சராக ஒருத்தர் இருக்கார். யார் அவரு? ₹100 பரிசு. தமிழ்நாட்டுடைய முதலமைச்சர் மாண்புமிகு மு.க. ஸ்டாலின் அவர்கள் இந்த அழகாக கூறியிருக்கிறார்கள்.